இந்த பிரச்சார காலகட்டத்தில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அதே நேரத்தில் செய்திகளை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லியதற்காக நம்முடைய பாரத நாட்டினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் கூட நம் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்களே, இந்த முழு பிரச்சார காலத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எல்லா மக்களும் கூட ஒரு பெரும் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, நம்முடைய வேட்பாளர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து இடத்திலும் கூட கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது ஒரு முக மலர்ச்சியோடு நம்முடைய வேட்பாளர்களை பார்ப்பது, வீட்டில் இருக்கிறவங்க கூட வெளியே வந்து நின்று பார்ப்பது, இதெல்லாம் முதலாக நம்ம பார்க்கிற ஒரு ஆட்சிக்கு எதிராக எந்த அளவுக்கு மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை நினைக்கின்றார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த பிரச்சாரம் நமக்கு காட்டியிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்துகிற நாள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும் ஆதரவை 234 தொகுதியிலும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சில பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை காலையில் போட்டீங்க, அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணிட்டீங்க. திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி, 11ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை, 4 நபர்களுக்கு மேலே தலையில் ராடில் அடித்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதன் பிறகு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தான் அந்த செய்தி வருது. இதுவரைக்கும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யல, குற்றவாளிகளை பிடிக்கல. இந்த தேர்தல் நேரத்தில் அதை மறைத்து வைத்து அது ஒரு செய்தி ஆக்கக்கூடாதுன்னு தமிழக காவல்துறை அக்கறை எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக எப்படி சட்டம் ஒழுங்கு சீரற்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பிரச்சாரம் முடிவுற நாளில் நடந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சம்பவமே ஒரு சாட்சி. பத்திரிகை நண்பர்கள், தமிழகத்தை பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனை என்னங்க? ஒரு குடும்பம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம், 4ம் பின்னி பிணைந்திருக்கு. இந்த 4க்குள்ள எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கஞ்சாவினுடைய புழக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல பேரை சொன்னாலும் கூட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பேரை நம்ம அடிக்கடி சொல்றோம். ஈடியினுடைய வலையில மாட்டி ரைடு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அதே ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர்கிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் எடுக்கிறாரு, கனிமொழிகிட்ட புகைப்படம் எடுக்கிறார், இன்சூரன்ஸ் பாலிசி. அதே ஜாஃபர் சாதிக் சென்னை போலீஸ் கமிஷனர் ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு, சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்காக ஒரு குட் சாமரிட்டன் சர்டிபிகேட். அதே ஜாஃபர் சாதிக் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், கொலேசன்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனி ஜாமெட்ரி பாக்ஸ் அப்ளை பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம் எல்லாமே பின்னி பிணைந்து யாரும் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் குற்றச்சம்பவங்கள் எக்ஸ்போனென்ஷியலா அதிகப்படியாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ். இப்போ என்டிஏவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு என்டிஏவுடைய தலைவராக ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உத்தரவாதமே இந்த பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ், தவறான மனிதர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் கொடுக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது என்பதை தமிழக மக்கள் முழுமையாக நம்புறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முழு பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ், எத்தனையோ குற்றவாளிகளை அண்ணா பல்கலைக்கழகம், ஞானசேகரன், எத்தனை அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இருக்கு, எத்தனை புகைப்படத்தை பார்க்கிறோம். அதே ஞானசேகரனை காவல்துறை கைது பண்றாங்க, நைட் ரிலீஸ் பண்றாங்க, அடுத்த நாள் முழுவதும் வெளியிருக்கா, 2வது நாள் திரும்ப பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு குற்றத்தையும் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு சென்றதற்கான முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாக கிரிமினல்ஸ்களை அடைக்கலம் கொடுத்து, பொறுப்பு கொடுத்து, அவர்கள் அன்டச்சபிள், போலீஸ் வந்து அவங்களை பிடிக்கவே முடியாது, யாரும் கூட அவர்களை தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதை நடத்தியிருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஏன்னா நம்முடைய தமிழக மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இதை யோசிக்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், எல்லா இயந்திரங்களும் தனித்தனியா இயங்கணும், ஒன்று இன்னொன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கட்சி வேற, ஆட்சி வேற, அரசு இயந்திரம் வேற, யாராச்சும் அரசியல்வாதிகள் குடும்பங்கள் இருந்து அவங்களும் வேற. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்த 4ஐயும் ஒன்றாக உருவாக்கியதற்கான பிரச்சனை என்னன்னா, 2080 ரேப் கேசஸ் தமிழகத்தில் 5 ஆண்டுகளை பதிவு செய்திருக்கின்றோம். 8008 படுகொலைகள் பதிவு செய்திருக்கின்றோம். போக்சோ சட்டங்கள் மட்டுமே 39,999 வழக்குகள் போக்சோல பதிவாயிருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 5 ஆண்டு காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற வழக்கு எப்பொழுதும் எங்கேயும் நாம் செய்ததில்லை. பத்திரிகை நண்பர்களே, அதையும் மக்கள் யோசிச்சு மாற்றத்திற்கான வாக்கு செலுத்தும் பொழுது
நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வேண்டாம், நமக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று முழுமையாக நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்புகின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஐயா பியூஷ் கோயல் அவங்க சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி மதுராந்தகத்தில் கட்சிகளாக இணைந்தோம், இன்று குடும்பமாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு குடும்பம். எல்லா தலைவர்களும் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு தான் நாங்கள் எல்லோருமே அதிகப்படியாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், நம்முடைய சொந்த கட்சி வேட்பாளர்களை விட. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோயிலுக்கு வெளியே இந்த சிதறு தேங்காய் உடைச்சா எப்படி தேங்காய் சிதறுமோ அது போல திமுகவுடைய கூட்டணி சிதறி போய் கிடக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் சொல்றாங்க, நான் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு பொறுப்பேற்க மாட்டோம் என்று பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கிறாங்க. சேலத்துல மாநாட்டு மேடையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அண்ணன் நல்லவர் தான், ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுறாங்க. அதே போல கமலஹாசன் அவர்கள் தனி கட்சியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேசினாரு, பல இடத்துல பல பேரை விமர்சித்து பேசினாரு. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போய் ஓட்டு கேட்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு. இதையெல்லாம் கூட தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி எது, சந்தர்ப்பவாதத்திற்காக யார் யாரோடு சேர்ந்திருக்கின்றார்கள், எல்லோரையும் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து. காங்கிரஸ் பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், காங்கிரஸ் மாநில தலைவர் பட்டப்பகல்ல ஒரு பொய்யை சொல்லி மாட்டும் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கு. ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்பு இல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியே நடத்துறாரு, இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குதுங்கிறாரு. அதை நம்பி முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதன் பிறகு வருமான வரித்துறை கிளாரிஃபை பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு ஃபேக் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி பொய்யான ஒரு தகவலை சொல்லி அம்பலப்பட்டிருக்கின்றார். சோ இன்னைக்கு தி செகுலர் புரோகிரசிவ் அலையன்ஸ், அதாவது இண்டி கூட்டணிங்கிற பேரை முதலமைச்சர் தன்னுடைய வசதிக்காக பேரையும் கூட இண்டி அலையன்ஸ்ல இருந்து அவருடைய வசதிக்கு மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. அந்த கூட்டணியில அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது. அந்த தலைவர்கள் கூட மாத்தி பிரச்சாரம் பண்றது கிடையாது. புதுச்சேரியில பார்த்தோம், தமிழகத்திலையும் பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் என்கின்ற பேரை சொல்றக்கே கூச்சப்படுறார். ஸ்டாலின் அப்படிங்கிற பேரே அந்த முதல் நாள் பிரச்சாரத்துல கடைசி மேடையில 3வது தொகுதியில பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு 4-5 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அருகில் வைத்து அங்கிருந்து ஆரம்பித்த பிரச்சாரம், அதன் பிறகு மதுரை, அதன் பிறகு திருச்சி, அதன் பிறகு நாகர்கோவில், அதன் பிறகு கோயம்புத்தூர், 5 இடத்திலும் கூட ஒற்றுமையான ஒரு முகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்க இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் நீங்க கவனிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி நேற்று பணம் பட்டுவாடா கரூரிலிருந்து வந்த சில நபர்கள் செய்த பொழுது அவர்களை பிடித்து ராமநாதபுரம் D1 காவல் நிலையத்தில் வைத்திருந்த பொழுது 500 பேர் கொண்ட ஒரு கும்பல் காவல் நிலையத்தை சுத்தி வளைக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தை பூட்டு போட்டி, ராமநாதபுரத்தினுடைய D1 காவல் நிலையத்தை பூட்டி உள்ளே யாரும் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். தமிழகத்தினுடைய இந்த அநியாயத்தை இப்பவே நம்ம பார்க்கிறோம். அவங்க ஆட்சியில் இருந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய டைரக்ஷன் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தை தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம். நேத்து ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ சென்னையில் நடக்கும் பொழுது எத்தனை இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று நம்ம பிரச்சாரத்தில் கூட பல இடத்துல பேசணும். அந்த அளவுக்கு இன்னும் எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நசுக்கணும். பத்திரிகை நண்பர்கள் யாராவது திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி போட்டுட்டீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல அரசு கேபிள்ல உங்க ஸ்லாட்டை தூக்கி கடைசியா போடணும், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டெண்டரை கட் பண்ணணும். இன்னும் திமுகவினுடைய முகம் தமிழகத்தில் இருக்கு. அதனால் அருமை பத்திரிகை நண்பர்களே, தமிழ்நாட்டில் எத்தனை மத்திய அரசுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல பாரத பிரதமர் சொன்னாங்க, கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெரிய நகரத்துல PM சூரியகர் வெறும் 8000 வீடுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 8000 வீடுகளுக்கு தான் PM சூரியகர். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் 10வது இடத்துல இருக்கு பிரதம மந்திரியுடைய சூரியகர் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு. ஒரு இடத்துல கரண்ட் பில் ஏறுது, இன்னொரு இடத்துல 75,000 ரூபாய் சப்சிடி கொடுத்து வீட்டுக்கு மேல சோலார் போடுறத மத்திய அரசு கொடுக்கறாங்க. வெறும் 8000. பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல சொன்னாங்க இது 1 லட்சம் போயிருக்கணும். இவங்க எங்க போய் நம்ம திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசிட்ட கேட்டாலும் கூட லஞ்சம் கொடு லஞ்சம் கொடு லஞ்சம் கொடுன்னு கேட்கறதுனால மக்கள் யாரும் மத்திய அரசுடைய திட்டங்களை கூட முழுமையாக பெற முடியாம இருக்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முடியும் பொழுது 45 லட்சம் பயனாளிகள், 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 45 லட்சம் பேர்.
இன்னைக்கு 21 லட்சம் பேர், 24 லட்சம் விவசாயிகள் PM கிசான் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் திமுகவுடைய ஆட்சியில். அடுத்து பிரதமர் ஆவாஸ் யோஜனா, மோடி வீடு என்று சொல்லுகின்றோம். பிரதமர் அவர்களே நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடுகளை திமுக அதை ப்ராசஸ் பண்றதில்ல, அதை சரியான முறையில் கீழே கொண்டு போறதில்ல. எல்லோருக்கும் தெரியும், 2 கை தட்டினால் தான் சத்தம். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு கையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசோடு இணைப்பு கிடையாது, பிணைப்பு கிடையாது. மத்திய அரசோடு பேசி நிதியை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கல. மதுரை மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், பொய் புகார்களை மட்டும் கூறி இன்னும் ஒரு அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டினுடைய அடுத்த அறிக்கையை தயார் செய்து கூட சரியான அறிக்கை இன்னுமே அனுப்பல. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பல பொய்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள் பேசியதை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் இந்த 20 நாட்களாக பார்த்துவிட்டு முடிவு செய்து விட்டார்கள். நம்முடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நம்ம போடணும். நம்முடைய வாக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு கொடுக்கணும். நம்முடைய வாக்கு தாமரை சின்னத்துக்கு கொடுக்கணும், குக்கர் சின்னத்துக்கு கொடுக்கணும், மாம்பழ சின்னத்துக்கு கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளுடைய மற்ற சின்னத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிவுற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 27 வேட்பாளர்கள், தாமரையில் நிற்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் 33 பேர் மிக கடுமையாக களத்தில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் 169 பேருக்கு மேல அவர்களும் களத்திலே மக்களை சந்தித்து வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மே 4ஆம் தேதி தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது ஒரு சரித்திர வெற்றி, தமிழகத்தில் இதுவரை கிடைக்காத, நடந்திராத ஒரு சரித்திர வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, இந்த காலத்தின் பொழுது தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு சென்னையில் அவ்வளவு ரோட் ஷோ நடக்குது. அப்படி இருந்தும் நேரம் எடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். மேடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் கவனத்துக்கு கொண்டு வர பார்க்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவங்க திரு ஸ்டாலின் அவர்களோட கூட்டு பிரச்சாரம் செய்ததை நம்ம எல்லோருமே பார்த்தோம். அலாங் வித் ஸ்டாலின், he was doing campaigning, a joint campaigning in a stage. So காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறார். அந்த கூட்டம் முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கும் பொழுது கார்கே சொல்றாரு, அது ஆங்கிலத்தில் படிச்சுட்டு நான் அடுத்து தமிழ்ல கேட்கிறேன். கார்கே சொல்லுகின்றார், how can they AIADMK join with Modi? He is a terrorist and he won't believe in equality. And these people who are joining with them, it means that they are weakening democracy. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் ஸ்டாலினுக்கு கேட்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மோடியை தீவிரவாதின்னு சொல்றார். தமிழக மண்ணில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மோடியை தீவிரவாதின்னு சொல்றார். தீவிரவாதிகளுடைய ஊடுருவை தடுக்கக்கூடிய மோடி, தீவிரவாதிகள் வந்தா பதிலடி கொடுக்கக்கூடிய மோடியை இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே நம்முடைய மண்ணில் தீவிரவாதின்னு கூப்பிடுறார். அதனால ஸ்டாலின் அவர்களே, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கருத்துக்கு உடன்படுறீங்களா? அவர் சொன்ன கருத்து அவர் கருத்து மட்டும்தானா, இல்ல உங்க கருத்து சேர்ந்து இருக்கா, இல்ல கூட்டணியுடைய மொத்த கருத்து இருக்கா? அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்றையும் சொல்லணும். இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி இன்னைக்கு ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 கொடுங்க. அவருடைய மகனை அவரே ப்ரமோட் பண்ணி வரமாட்டான்னு சொன்னவரை கொண்டு வந்து MLA ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, இன்னைக்கு கட்சியில உழைக்காம இன்னைக்கு நம்பர் 2 பொசிஷன்ல வந்து தன்னுடைய மகனை வைத்திருக்கின்றார். அதனால நம்ம பல இடத்துல பேசுறோம். குறிப்பாக நம்முடைய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் 20 முறை இதுவரை கேள்வி கேட்டிருக்காங்க. 20 முறை தமிழகத்தினுடைய இந்த அரசியல் பிரச்சார காலகட்டத்தில் 20 முறையும் ஒரே கேள்விதான். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் வேட்பாளர் நீங்களா, இல்ல முதலமைச்சராக வருவதற்காக இந்த தேர்தலில் நீங்கள் நாடகம் போட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக அமர வைப்பதற்காக இந்த தேர்தலில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? 20 முறை கேள்வியும் கேட்டும் இதுவரை பதில் இல்லை. 21வது முறையும் இந்த கேள்வியை கேட்கிறோம். தமிழக மக்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஸ்டாலின் அவர்களுக்கான தேர்தல் இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலினுடைய முகமூடியாகத்தான் திரு MK ஸ்டாலின் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனாலதான் எங்களுடைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அனுபவம், அவருடைய நிர்வாக திறமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி அவர்களா என்று வரும் பொழுது தமிழகத்தில் எல்லா வாக்காளர் பெருமக்களும் திரு EPS அவர்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுக்கு
வாக்களிப்பார்கள். மே 4 நமக்கு அது தெள்ள தெளிவாக தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து ₹1 அரசுகிட்ட இருந்து பெறல. எனக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் மட்டுமே 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கொடுத்தீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா? இந்த கேள்வி. இந்த தேர்தலில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் மீது எத்தனை வழக்குகள், எம்எல்ஏ ஏதாச்சும் வழக்கு இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம், ஹைகோர்ட்ல எப்ப வேணாலும் தீர்ப்பு வரலாம். கேஷ் ஃபார் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. பினாமி மூலமாக சொத்து வாங்கியது இன்கம் டாக்ஸ்ல இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இன்னும் 3 இருக்கு. எனக்கு இந்தியாலேயே ஊழல்வாதி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பது செந்தில் பாலாஜி. நம்பர் 1 செந்தில் பாலாஜி. நம்பர் 2 தான் லாங் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க வருவாங்க. இது போன்ற மனிதர் ஒரு தொகுதியில எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு இன்னைக்கு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரால் எதுவும் பேச முடியல. மத்தியானம் பிரஸ் மீட் வச்சு கோயம்புத்தூர்ல நான் பணமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. இதை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சரித்திர தோல்வியை கொடுத்தும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவரு அக்யூஸ்ட் என்று சொல்வதை விட பெயில்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இன்னைக்கு ஒரு பெயில்ல மட்டும்தான் வெளியிருக்கார். அந்த பெயில் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் கேஸ் எப்ப வேணாலும் உள்ள போலாம் என்பதை தமிழக மக்களுக்கும் தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் தெரியும். 9 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். ஸ்பாட் மகஜர், அதாவது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஆதாரம் கேட்டதுக்காக நான் சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டதுக்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல ஒரு மகஜர் போட்டிருக்காங்க. 19/4/2026 10:45 மணிக்கு ஒரு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாக்காளர் பட்டியல் ஒரு லாட்ஜில் பிடிக்கிறாங்க. 19/4/2026 நைட்டு 11:30 மணிக்கு 1,86,000 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டு மகஜர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். 20/4/2026 5:20 மணிக்கு எகெயின் பறக்கும் படை 80,000 ரூபாய் சீஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு செட்டி வீதியில் முறைப்படி காவல் ஆணையருக்கு கூட்டுறவு சார் பதிவாளர் எஸ் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் சம்பந்தமாக இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் அவங்க 500 ரூபா நோட்டு எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க, 42,160. அதே போல் மொத்தமாக 8 கம்ப்ளைண்ட் மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக 19, 20, 21 3 நாட்களில் 8 கம்ப்ளைண்ட் ஃப்ளையிங் சர்வேலன்ஸ் டீம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லாட்ஜஸ், குறிப்பா கரூர்காரங்க, கரூரிலிருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிபட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அது ஏன் பணம் இல்லை, அவங்க ஏன் ஆளுக இல்லை, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்லை, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல. செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வீடு வீடாக 5,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு 8 மகஜர் காவல்துறையை பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காப்பி அனுப்புறேன். அதை செந்தில் பாலாஜி கிட்ட காட்டி இவங்கெல்லாம் யார் மார்ஸ்ல இருந்து வந்தாங்களா ஜூபிட்டர்ல இருந்து வந்தாங்களான்னு கேளுங்க. அவர் நான் இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் பிரைபரி அப்படிங்கிறது பெரிய ஒரு தண்டனை சட்டம் இன்னைக்கு பெருசா இல்லை. ஓட்டர் பிரைபரிக்கு பெருசா ஒரு தண்டனை அப்படின்னு வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம், 2 பக்கம் இருக்கு. நேற்று தமிழகத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், சாலை மறியல் பண்ணி, பத்திரிகையாளர் நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணீங்க, ஒரு ஊர் மக்கள் எங்களுக்கு பணம் வரலின்னு மறியல் பண்ணதையும் தமிழ்நாட்டில் பார்க்குறோம்.
ஊர்ல அந்த பக்கம் கொடுத்துட்டீங்க, எங்க பக்கம் பணம் வரலின்னு மக்கள் ரோட பிளாக் பண்ணி ரோட்ல உட்கார்ந்துருந்தாங்க. காவல்துறை போய் இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா எங்களுக்கு பணம் வரலின்னு சொன்னாங்க. இது நீங்க வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் உங்க மேல கேஸ் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் கலைஞ்சு போனாங்க. அதனால இது துரதிருஷ்டவசம் தான். அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் திறமையா கண்காணிக்கணும், ஷார்ப்பா கண்காணிக்கணும். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகம் 6 மாதத்திற்கு முன்பே இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதான் நம்ம கடமையை நாங்க செஞ்சிட்டோம். அதான் 8 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அது பாருங்க, இவ்வளவு பண்ணியும் அந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அவங்க யாருன்னே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. 8 பேரை பிடிச்சி வீடியோல ரெக்கார்ட் பண்ணி ஓட்டர் லிஸ்டோட அதுல டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எழுதியிருக்காங்க. டிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஏடிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஒன்னொன்னு அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க யாரு கொடுக்கணும்னு. மிக தெளிவாக தெரிகிறது டிஎம்கே குரூப். அதனால் எங்களை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்கும் நாங்க நம்புறோம். அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப இத்தனை 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூருக்கு எதுவும் கொடுக்காம 5 ஆண்டு காலம் முடிந்து கடைசியாக நடக்கக்கூடிய பிரஸ் மீட்ல நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க கோயம்புத்தூருக்கு திட்ட உதவிகள் கொண்டு வரோம்னா இந்த 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இனாகிரேட் பண்ணது எல்லாமே இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில அவங்க ஆரம்பிச்ச செயல்கள் தான். ஜிடி நாயுடு பாலம் உட்பட எல்லாமே கோயம்புத்தூரை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. கோயம்புத்தூர் விடுங்க, மதுரை எல்லா ஊருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல பெரிய நகரங்கள், சிறு நகரங்கள், பஞ்சாயத்து வரை எந்த வளர்ச்சி நிதியை எங்கேயுமே அவங்க கொடுக்கல. இவங்க ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு பணம். இன்னைக்கு காலையில் பேப்பர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க எத்தனை சோசியல் மீடியா ஆடு போடுறாங்க. ஒரு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, எத்தனை ஆடு வருது. இது 5 வருஷமா அந்த அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண ஆடை மட்டுமே இவங்க ஒரு ரோடு 4 ரோடு போட்டிருந்தா கூட தமிழ்நாடு ஃபுல்லா ரோடு போட்டிருக்கலாம். அவருடைய அரசியல், அவருடைய பார்வை, அந்த அரசியல் கட்சி அவர் தலைவராக இருக்கிறாரு, பேசுறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டு அது என்டிஏவுக்கு வர வேண்டிய ஓட்டு என்டிஏவுக்கு மட்டும்தான் வரும். புதியவர்கள் யார் இருந்தாலும் மக்கள் அனுபவத்தை பார்க்கறாங்க, வேட்பாளருடைய தன்மையை பார்க்கறாங்க, அரசியல் தன்மை இருக்கான்னு பார்க்கறாங்க, ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு பார்க்கறாங்க. அது நம்முடைய கூட்டணியினுடைய வேட்பாளர்கள்ட்ட இருக்கு. பலமுறை அரசு இயந்திரத்தில் பல பொறுப்புல பணியாற்றியவர்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க. நம்மால தான் கவர்னன்ஸை டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் வேற யாரும் ரேஸ்ல கிடையாது. இன்னைக்கு ரேஸ்ல இருக்கிறது தமிழகத்தில் என்டிஏ மட்டும்தான். அது மட்டும்தான் வெற்றி கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் தனி மேனிஃபெஸ்டோ சூப்பர் 6 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் சென்னையில தோல்வி பயம் உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு மட்டும் இதுக்கு சூப்பர் 6. அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்றாங்க. தேஜஸ்வி யாதவ் அவங்களை கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்றாங்க. ரோட் ஷோ சென்னையில இவ்வளவு டெஸ்பரேட்டா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ரோட் ஷோ பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு ஃபைனலா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நம்ம ரோட் ஷோ பண்ணுவோம், இல்லை என்று சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் அதை நம்ப மாட்டாங்க. பிரதமருடைய ரோட் ஷோக்கே பர்மிஷன் கொடுக்காத ஆட்சி இது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி பண்ணணும். அப்படி இருந்த ஸ்டாலின் டெஸ்பரேஷன்ல முதலமைச்சர் அவர்கள் வீதி வீதியா சென்னைக்கு போவதற்கான காரணம் என்ன? தோல்வி பயம் முதலமைச்சர் ஐயாவுடைய கண்ணில் தெரியும். இன்னைக்கு காலையில் டுடே at 7 o'clock in the morning சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ரிலீஸ்ட் வீடியோ. அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு 7 மணிக்கு இட்ஸ் a desperate attempt to cover up failures. இன்னைக்கு காலைல 7 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் when Dravidian model 2.0 comes to power I will do this. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் Dravidian மாடல் ஆட்சியில் ஏன் பண்ணல? நீங்க தானே Dravidian மாடல் கவர்னன்ஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு டெஸ்பரேட்டா அந்த வீடியோவை போட வேண்டிய அவசியம் என்ன? அதனால எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்களுடைய முகத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் முகத்துல தோல்வி பயம் மிக தெளிவாக தெரிகிறது. Sir, you can talk on the 33% reservation. Will it make an impact? And there were talks that it will make a big impact in the upcoming state as well. How do you look at it? For us, empowerment of women is not about an election or for any gains in this election. In any case, this reservation is going to start from 2029.
We have made it amply clear that women reservation will start in 2029. So it had nothing to do with this election, is my first clarification. So their allegation that this was brought in because the election is completely false and has no basis. Second, the country had 500 seats when the population of the country was 54 crore people. Now the population of India is 140 crore people. There are many constituencies within a state where you may have 40 lakh voters in one constituency and only 6 lakh voters or 8 lakh voters in another constituency. How can one MP serve 40 lakh voters? Humanly not possible. When the population has become nearly 3 times, we thought it is only fair that parliament seats should also increase so that MPs can serve their local people in a fair manner, be available to them and do development work in the constituency. Therefore, it was decided that 50% increase in every state will be carried out. Now with that, we have also ensured that there will be no discrimination with the southern states, because if population in the census comes down in the southern states and if number of seats are linked to the census, then south will be at a disadvantage. That was their argument. That was what they were complaining about. So Prime Minister Modi did not want that the power of southern states should reduce, and the cabinet decided, union cabinet, every state we will increase 50% proportionate. Today Chandrababu Naidu Garu also confirmed that this is the best formula to protect the share of seats of southern states. With this, once and for all, Prime Minister Modi was ensuring that southern states' share of seats will not come down and will be maintained as it is today. Because if Tamil Nadu, irrespective of population going down, will get the same 50% increase as Maharashtra will get, or Gujarat will get, or any other state will get. So basically, this formula was ensuring, and we explained also, Tamil Nadu has 39 seats. 50% increase will make it 59 seats. So from 543 seats, 7.18% are with Tamil Nadu, 39 seats. In 816 seats, like increased seats, 7.23%, 59 seats will be of Tamil Nadu. So actually Modi was protecting the share of Tamil Nadu, the proportion of Tamil Nadu seats. What Stalin and Rahul Gandhi want is to go back to the original law. They did not allow the amendment to be passed. Even after our saying we'll bring this 50% formula in the law itself, still they did not allow it to be passed. But they wanted to be based on census. So Mr. Naidu today really nicely clarified. What they have done is anti-Tamil Nadu, anti-southern states, because they have linked what Gandhi and Stalin want, Congress and DMK want, is that seats should be linked to census, which will mean Tamil Nadu will be at a disadvantage. So what Modi was doing was giving fair share to Tamil Nadu. What Rahul Gandhi and DMK and Trinamool Congress, Mamata Banerjee, all of them have done is stop the southern states, the northeastern states, the small states from getting their fair share of increase. So very clearly, this is an anti-Tamil agenda of Stalin and Gandhi. Saying why Nirmala Madam did not visit Tamil Nadu for the election canvass. Well, you are aware that the budget session of Parliament was going on, and she has been extremely tied up with the budget session. Before that,
She had come and extensively campaigned in Tamil Nadu, different parts of Tamil Nadu. And this time around, the more senior leaders, we had Prime Minister Narendra Modi come 5 times. We had our party president, Shri Nitin Nabin, come. Former president, Shri Jagat Prasad Nadda, come. Amit Shah ji came both before the election and after the election. Shri Rajnath Singh ji came only 2 days back. And ours is the one party. We have only 27 seats. But look how seriously we have cared for the people of Tamil Nadu. Rahul Gandhi came only once. Only once. Prime Minister came 5 times. So many senior leaders came. Congress is not at all worried about Tamil Nadu. Not at all concerned about Tamil Nadu. In fact, the Congress and DMK are fighting on the stage. You have all seen that. You have all seen DMDK and DMK fight over the seat allocation. You have all seen what a fragmented alliance this whole alliance is. And against that, you look at our NDA, not once you must have heard any negative news. We announced the seats after one meeting in the room. We announced the seats, the distribution of seats. Next day we announced which seat which party will contest. Smoothly, like family members, like brothers and sisters. And that is the strength of our alliance. And that is why we can assure you that the center and state will both work together. We will get all the central schemes to Tamil Nadu. Stalin is always fighting with the center. He is trying to divide Tamil Nadu away from the country. He talks of making Tamil Nadu separate state. He talks of north-south divide. He talks of Delhi versus Tamil Nadu. Is that what the people of Tamil Nadu want? Do they not want all the central schemes in Tamil Nadu? When we sanctioned 9 lakh houses for the poor families, why did Stalin not give the full houses to the poor? Why are 3 lakh houses still not allotted? When we want to take water from a tap to every home, Jal Jeevan Mission, why does Stalin government do corruption in that? When we want to give farmers 6,000 rupees every month, the list has to come from the state government. Why have they removed 20 lakh farmers from there? Is it because they are anti-farmer? They don't want farmers to get benefit of central schemes? The Stalin government has failed, whether it is development, whether it is administration, whether it is public welfare. They have failed in every count. They have failed to protect Tamil culture. The only thing they have done is protect one family. The only thing they have done is corruption. The only thing they have done is make Udayanidhi Stalin, somebody who is against Tamil culture, Tamil women, as the deputy chief minister, clearly showing that they want to make him the next chief minister. I have asked so many times from Thiru M.K. Stalin, please, I have challenged him, please tell the people of Tamil Nadu that Udayanidhi Stalin will not be made the chief minister of Tamil Nadu. Why is he not replying to my question? Not once. Because the hidden agenda is to make Udayanidhi Stalin chief minister. I appeal to the women of Tamil Nadu, to the youth of Tamil Nadu, to the intelligent people of Tamil Nadu, 8 crore brothers and sisters, protect your future, safeguard your family's future, bring development to Tamil Nadu. Do not allow a person like Udayanidhi Stalin to ever become chief minister of this very nice, beautiful state. They cannot lead Tamil Nadu to the glory you deserve. They cannot bring the potential of development to Tamil Nadu. Please save our children's future. Please elect a good government. And Edappadi Palaniswamy ji, leading the NDA alliance like a family, with all of us, whether it is BJP, whether it is PMK, Ambumani Rambados, whether it is AMMK, Mr. Dinakaran, whether it is Tamil Manila Congress, Mr. G.K. Vasan, whether it is
Mr. Shanmugan, Parivender, whether it's John Pandit, we are all working with one family to serve the people of Tamil Nadu. Sir, Congress, Mallikarjun Kharge now clarifying his statement about terrorists. This means I never say that PM Modi is terrorist. This means that PM Modi is terrorizing people and political party. I never said he is terrorist. What I mean to clarify that Modi already threatened the institution like. If you want, I can play that video. If you have any doubt, anybody, it is a video not by me, recorded by one of the news agencies. Start from start. Start. Do you have a mic? If we can, you can hold it, sir. You can. Another mic இருக்கா? Let you see it for yourself. I have not cooked it up. This is by a news agency where he is saying, how can they, Anna DMK, join with Modi? He is a terrorist. These are the words of Mallikarjun Kharge. How can he deny that? Yeah. Yes, sir. கொடுங்க அண்ணே கொடுங்க. வரும் This is tweeted by from the start. well. It's coming, sir. It's coming. Some calls are phone came in between. I'll keep it. Internet issue, sir. yeah. Pass பண்ணுங்க. Whose phone is this? Sir, this is Narayan Tripathi. Don't have Wi-Fi. Internet problem. Wi-Fi is there. Suddenly it was coming and suddenly phone on the How can they join with Modi, who is a terrorist, and who won't Okay, I'll play it again, sir. in equality? How can they join with Modi, who is a terrorist, and who won't believe in equality? I have not said it. His party won't believe in equality and justice. And these Categorically, these are his words, madam. Among the opinion polls, who expect it to get tough fight? The NDA alliance is getting a clean sweep. Anga Sumki is one. That is for you to judge. You look at the tremendous response that Prime Minister Modi got, that Edapadi Palanisamy is getting day in and day out. You saw the roadshow at Mylapore of Shri Amit Shah ji. Yesterday you saw Chandrababu Naidu, the response he got, both in Thalli and Chennai. Annamalai ji has gone to over 90 constituencies. You'd like to tell them your response you get? நம்மை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் கூட மக்கள் பெரிய ஆதரவு கொடுக்கறாங்க. தனிப்பட்ட முறையில் கட்சியினுடைய தொண்டனாக ஒரு 91 தொகுதிக்கு நானும் போயிருந்தேன். எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது அந்த மக்களுடைய உற்சாகம், அந்த மக்களுடைய புன்னகை, வாக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற அவங்க நிற்கக்கூடிய அந்த விதம். அதே போல எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமான வரவேற்பு. அதனால தான் நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கின்றார்கள். கருத்து கணிப்பு ஒரு டைரக்ஷன் சொல்லலாம். இட் மைட் கிவ் அ டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷன் சொல்லலாம். நம்பர்ஸ் எல்லாம் மே 4ஆம் தேதி பார்க்கும் பொழுது எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பதிவு செய்ய போகுது. okay. Chalo,